வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்குற திரைப்படம் 1995 வருஷம் வெளிவந்த இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களோட கதை மற்றும் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மீனா, ரகுவரன், செந்தில், வடிவேலு மற்றும் பலர் நடித்து 1995 வருஷம் வெளிவந்த முத்து இந்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா ஏதோ ஒரு நாவலோ ஏதோ ஒரு படத்தோட பேஸ் பண்ண கதை தான். இந்த படத்தை பார்த்தா ரஜினிகாந்த் பார்த்துக்கிட்டோன்னா KS ரவிக்குமார் பார்த்துக்கிட்ட நரேட் பண்ணும்போது ஐடியா நல்லா இருக்குது, நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை பார்த்தா ஆரம்பிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் சாரோட ஒரு மிகப்பெரிய மைல்கல்னால் அந்த படம் தான். அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹிட் அடித்த படம்னா அந்த படம் தான். படத்தோட கதை பார்த்தோன்னா பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஊர்லேயே பார்த்தா ஒரு பெரிய ஜமீன், அந்த ஜமீனில் பார்த்துக்கிட்டோன்னா இருக்க ஒரு ராஜாவுக்கு, அதாவது ஜமீன்தாருக்கு இவர் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு எடுபடியாக வீட்டு வேலைக்காரனாக இருக்கா. அப்படி அந்த வீட்டு வேலைக்காரனாக இருக்கிற பையன் பார்த்துக்கிட்டோன்னா அந்த ராஜா எங்கெங்கெல்லாம் போகிறார், அந்த ஜமீன்தார் எங்கெங்கெல்லாம் போகிறார், அவர் கூடயே பார்த்துக்கிட்டோன்னா போய்கிட்டு வந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப பார்த்து நெருங்கிய நண்பராகவே இருக்கா. அப்படி நெருங்கிய நண்பராக இருக்கிற நண்பர் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தா இந்த சொத்தெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இவரோடது கிடையாது, இந்த சொத்தெல்லாம் கொடுத்தவர் பார்த்துக்கிட்டோன்னா இவர் தான் அப்படின்ட்டு தெரிய வரும்போது அந்த ஜமீன்தார் என்னன்னாரு, அந்த ஜமீன்தாரோட நட்பாக இருந்தால் இவர் என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீறி கதை. படம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தா எங்கேயுமே தொய்வில்லாமல் கொண்டு போனதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா படத்தில் வந்த காமெடி. வடிவேலாகட்டும், செந்திலாகட்டும், அந்த படத்தில் வர காமெடி சீன்ஸ் அனைத்துமே பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக எடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா மீனா பார்த்துக்கிட்டோன்னா இந்த இடத்த செட் ஆகிறாங்கன்னா, மீனா பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நாடக கம்பெனியில் நடிகையாக இருக்காங்க. இந்த ஜமீன்தாருக்கு பார்த்துக்கிட்டோன்னா நாடகமாக பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்க ஒரு ஊருக்கு போகும்போது, அந்த ஒரு நாடகம் பார்க்க போகும்போது அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை பார்த்து மீனா மேலே ஒரு பக்கமாக கால் பண்ணுறா. அப்படி ஆனால் இந்த ஜமீன்தாரோட தாய்மாமா பையனுக்கு பொண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை கட்டி வைக்கணும் அப்படின்ட்டு ஜமீன்தாருக்கு பார்த்து ஜமீனோட அம்மா காசை. அப்படி இருக்கும்போது இந்த ஜமீன்தாரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு நிறைவேறிச்சா. மீனாவுக்கும் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி காதல் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. மீனாவோட காதலும் ரஜினியோட காதலும் சேர்ந்துச்சா இல்லையாண்டு படம் பார்த்தீங்கன்னா முழுக்க கமர்ஷியலாகவே கொண்டு போனதுனால படம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்த சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸால் அந்த படம் பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கப்பட்ட படம். எல்லாத்துக்கும் மேலே படத்துக்கு இசையமைச்சது AR ரகுமான். சொல்லியா தரணும், பீக்கில் இருந்த காலகட்டம்லாம் ரகுமான் சார். படத்தில் அனைத்து பாடல்களுமே பார்த்துக்கிட்டோன்னா ஹிட்டு. அதுவும் படத்தை ஓப்பனிங் சாங் அங்கே பார்த்தா ஒரு முதலாளி சாங் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தில்லானா சாங் ஆகட்டும், படத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலையாக வாழ்க்கைங்கிற பாட்டாகட்டும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பாட்டுன்னு இல்லை, எல்லா பாட்டுமே ஹிட்டு. அது இந்த குழுவாயில் சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா கேரளா ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோல் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம KS ரவிக்குமார் சார் இருந்திருப்பா. அப்படி அவர் KS ரவிக்குமார் சார் ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா கேரளா மாதிரியே பார்த்தா கேரளாவில் தங்கியிருக்கிற ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆளாக பார்த்தா வந்துருக்கோம். அவரோட சின்ன கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கும் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா காதல் பார்த்துக்கிட்டோன்னா ஏற்றுக்க வைக்கிற சாங் இதாகவே இருக்கும். இப்படின்ட்டு நிறைய கொண்டு போனோம். படத்தோட மெயின் வில்லனாக பார்த்துக்கிட்டோன்னா பொன்னம்பலம் இருப்பா. அப்படி பொன்னம்பலமா இவர் அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரலைங்க. நம்ம MR ராதாவோட பையன் அவர் இருப்பா. அப்படி அவரும் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வேலைக்காரங்க பார்த்தா நீங்கள் ரொம்ப தூக்கிச்சு கொண்டாங்க சொன்னாலும் நண்பனுக்கான இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியும் அந்த எஜமான அம்மா பார்த்துக்கிட்டோன்னா சொல்லுவாங்க, ஏன் பார்த்தீங்கன்னா அவர் இந்த சொத்தெல்லாம் கொடுத்து போனால் அப்படி வச்சு போனால் அப்படி அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும்போது தனக்கு தெரியாமல் ஏமாற்றி சொத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க ரஜினியோட அப்பாக்கிட்ட அப்படின்னு படம் கொண்டு போனாலும் படம் பார்த்தா கமர்ஷியல் படங்க. சொன்ன படத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரஜினியோட நடிப்பு அற்புதமாக இருக்கும். மீனாக்கு பார்த்தா அற்புதமாக படமாக இருந்தாலும் அவங்களோட நடிப்பு பார்த்தா அற்புதமாக இருக்கும். படம் பார்த்தா நமக்கு எங்கேயுமே தொய்வில்லாமல் போனதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த காமெடி மட்டும்தான். வடிவேலு காமெடிலாம் பார்த்துக்கிட்டோன்னா பிச்சு உதறிப்பா. அப்படி அதுவும் அந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசு காத்திருக்குதுன்ட்டு ஒரு 10 நிமிஷம் காமெடி சீன் போகும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வரக்கூடிய காமெடி அனைத்துமே அற்புதமாக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்த படத்தில் காமெடி நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். இந்த படம் உங்களுக்கு எந்த நாள் பிடிச்சிது அப்படின்னு என்ன கேட்குறீங்களா? AR ரகுமான் சாரோட பின்னணி இசை
அதுவும் அந்த மெயின் வில்லனை வந்து காட்டும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கம் எருமாட்டு தலை வச்சு காரில் முன்னாடி வச்சு அந்த இதை காக்கும்போது டிட்டுன்னு ஒரு மியூசிக்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா ரஹ்மான் சார் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசையே இந்த பாட்டெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊதி ஊதி வாசித்து இழைச்சி படத்தை பார்த்தா இன்னும் மெருகே திருப்பி போடி அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஹ்மான் சாரோட பின்னணி இசையாகட்டும் பாடல்களாகட்டும் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் இந்த தில்லானா சாங்கெல்லாம் இன்றைக்கி கேட்டாலும் சரியான வைப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாங் வந்து பார்த்தா அது கொடுத்த வைப் அப்படி. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரில. பார்க்காதவங்க ஒரு டைம் கண்டிப்பாக பாருங்கள். அடிக்கடி நம்ம சன் டிவியில் போடக்கூடிய படம் அந்த படம் கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள். செம்ம ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். அதே மாதிரி படமும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்காமல் கொண்டு போகும். அதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கொஞ்சம் கூட வந்து பார்த்தா போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெளிப்பு வராது, சலிப்பே வராது. அதனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா 1995 வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகி போச்சு படம் வந்து. இன்றைக்கி நின்று பேசுதுன்னா அந்த படத்தோட கதை அப்படி. படத்தோட ஒளிப்பதிவாகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கேஎஸ்ஐக்கு மறுக்குன்னு வந்து பார்த்தா ஒரு திரை நுணுக்கம் இருக்குது, கதை லாங்குவேஜ் இருக்குது, திரைமொழிக்கு அவருக்கும் உண்டான திரைமொழியில் இந்த படத்தை எதிர்ப்பாடி. அதனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க படம். கண்டிப்பாக இந்த படத்தோட டைம் பாருங்கள். அனைவருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய முழு வீடியோவும் சப்ஸ்கிரைப்பும் வாட்சிங் டைமும் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பழைய படங்கள், புதிய படங்கள் ரிவ்யூ பிடிக்கும் அப்படிங்கிற உங்களோட திரை நண்பர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.